வணக்கம். ஆண்களே கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு நேற்று நான் ஒரு காணொளி போட்டிருப்பேன். வரதட்சணை வாங்கித்தான் நீங்கள் வாழ்கிற மாதிரி இருந்தால் அந்த கல்யாணம் பண்ணாதீங்க, அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி நான் வரதட்சணைன்னு சொல்லி பேசியிருப்பேன். அதில் ஏன் நான் ஆண்களை நல்லா யோசித்து கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஏன்னா நீங்கள் ஒரு அடுத்த தலைமுறை உருவாக்கி வாழணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க. அதை ரொம்ப தெளிவாக முடிவெடுங்க. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ தள்ளி போனாலும் தப்பு இல்லை, தெளிவாக முடிவெடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா புரியுது, எனக்கு நல்லாவே புரியும். நானும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அந்த குடும்பம் அதை கவனிக்கிறப்ப தான் அது எனக்கு என்னங்கிறது புரிஞ்சுது. அதனால் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணி அவங்களுக்காக தான் நீங்கள் வாழ போகிறீங்க, கல்யாணம் பண்ணவங்களுக்காக தான் நீங்கள் வாழ போகிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வாழ்க்கை வாழணும், உங்கள் சந்ததிக்காக வாழணும், அடுத்த சந்ததியை உருவாக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. வேறு அந்த சிந்தனை நீங்கள் எதுக்காகவும் கல்யாணம் பண்ணுறது கிடையாது. அதனால் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதனால் ஆண்கள் குடும்பமும் அந்த ஆண்களும் பாதிக்கப்படுறீங்க. அந்த பெண்ணை பெற்று ஒரு 25 வருஷம் 30 வருஷமாக பெற்று வளர்த்துனவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க கடைசி சாக வரைக்கும் அது வாழ்நாள் இருந்துகிட்டே தான் இருக்குது. 25 வருஷமாக 30 வருஷமாக நம்ம கூடயே இருந்து ஒரு மாதத்துக்குள்ளேயோ 2 மாதத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளேயோ செத்துருச்சு அப்படின்னா அவங்க மனவேதனை கொடூரமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஆண்கள் நல்லா யோசித்து முடிவெடுங்க. கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுத்து பண்ணுங்கள். புரியுது, அதை வச்சும் உங்களோட வருமானத்தை வச்சும் அதை வச்சும் நீங்கள் பண்ணணுன்னு ஏதாவது நல்ல முடிவு எடுத்துருப்பீங்க. அதெல்லாம் புரியுது. அதை வச்சு தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்கள். கல்யாணம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லவில்லை, ரொம்ப நிதானமாக முடிவெடுத்து கல்யாணம் பண்ணுங்கள். நன்றி.